வணக்கம். நாலடியார் பாடல் எண் 121. இந்த பாடலின் கருத்து, சமுதாயத்தில் புலால் உணவு உண்போராயுள்ள பலருக்கு ஏற்புடையதாக இருக்காது. இருப்பினும் இந்த பாடலின் பொருளை நாம் உணர்ந்து வைப்போம். துக்கத்துட்டூங்கித் துறவின்கட் சேர்கலா மக்கட்பிணத்த சுடுகாடு, தொக்க விலங்கிற்கும் புள்ளிற்கும் காடே புலங்கெட்ட புல்லறிவாளர் வயிறு. அதாவது 2 சுடுகாடுகளை பற்றி இந்த நாலடியார் பாடலில் பேசப்படுகிறது. ஒன்று, மனிதர்கள் இறந்த பிறகு அவர்களை கொண்டு போய் புதைக்கும் அல்லது சுடும் இடம், அது சுடுகாடு அல்லது இடுகாடுன்னு வச்சுக்கலாம். அது ஒரு சுடுகாடு. இன்னொரு சுடுகாடு மனிதர்களுடைய வயிறுகள், அதாவது புலால் உணவை உண்பவர்கள். அவர்கள் இறந்து போன விலங்குகளையும் பறவைகளையும் ஊர்வனவற்றையும் அந்த பிணங்களைத்தான் சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு நாலடியார்கள் இந்த முனிவர் சொல்கிறார். அப்படி அவர்கள் வாய் வழியாக சென்று இந்த வயிற்றில் தங்குகிறது. பிணங்கள் தான் போய் தங்குது. அதனால் அதுவும் ஒரு சுடுகாடு அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் போகுது. பார்ப்போம். சுடுகாடு, சுடுகாடுகள் துக்கத்துள் தூங்கி துக்கத்தை தரும் தீ வினைகளில் தங்கியிருந்து துறவின்கண் சேர்கலா, அந்த தீ வினைகளை துறக்கும் வழிகளில் சேரமாட்டாத மக்கள் பிணத்த, மனிதர்களுடைய பிணத்தையே பெரும்பாலும் உடையனவாம். அந்த சுடுகாட்டில் நல்லவங்களையும் கொண்டு போய் புதைக்கிறோம், சுடுகிறோம். இருந்தாலும் பெரும்பாலும் நல்வினையில் செல்லாமல் அந்த தீவினைகளிலிருந்து எப்படி விலகுவது என்று சேரமாட்டாத, நல்ல வழிகளை சேரமாட்டாத மக்களுடைய பிணங்கள் இருக்கிற இடம்தான் அந்த சுடுகாடுங்கிறார். அடுத்தது, புலன்கெட்ட புல்லறிவாளர் வயிறு, நல்லது கெட்டது ஆராய்ந்து அறியும் திறம் கெட்ட புல்லறிவாளர் வயிறு. அற்ப அறிவை உடையவர்களுடைய வயிறுகளும் காடே, இடுகாடே ஆகுங்கிறார். யாவற்றுக்கு அவை இடுகாடு? தொக்க, அவர்கள் வயிறுகளை சேர்ந்த விலங்கிற்கும் புள்ளிக்கும், அவர்களால் உண்ணப்பட்ட இறந்து போன மிருகங்கள் மற்றும் பறவைகளின் பிணங்களுக்கு என்பது இந்த நாலடியார் பாடலின் கருத்து.